மச்சான் வணக்கம்யா. வணக்கம் வணக்கம்யா. இன்னைக்கு வந்து அக்டோபர் 30. சரிங்க. நம்ம ராமநாதபுரம் மாவட்டமே திருவிழா கோலம். ஆ, வாழும் சித்தர், வாழும் ஞானி, தேசிய தலைவர், வாழும் வள்ளலார், வாழும் மனித தெய்வம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவின் குரு பூஜை இன்றைக்கி வந்து பசும்பொன் நடக்குது. பெரிய அரசியல் தலைவர் எல்லாரும் அரசியல் தலைவரும் வராங்க. இன்றைக்கி வந்து நீங்களும் நானும் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் கடலாயில் பிறந்தவங்க. நான் வந்து தேவர் ஐயாவின் பக்தர். அவர் புகழை உலகெங்கும் பரப்புறதில் கடலாடி தமிழ் யூடியூப் மேலே பரவிட்டு வரேன். நீங்கள் வந்து அரசு பணி ஓய்வு பெற்ற முன்னாள் போக்குவரத்து அதிகாரி, உங்கள் அப்பா தியாகியாக இருந்தவர். நீங்கள் ஐயாவின் புகழை பற்றி அவர் வந்து இந்த தமிழ்நாடில் சிலை இல்லாத ஊரே இல்லை. இது போக இந்தியாவில் பல மாநிலங்கள், ஒரு 5-6 மாநிலங்களில் ஐயாவோட சிலை இருக்குது. நேதாஜி ஐயாவின் இந்த அகில இந்திய பார்வையாளர்களின் தமிழ்நாட்டு தலைவர், இந்திய விடுதலைக்காக பாடுபட்டவர், தேசியமும் தெய்வமும் என இரு கண்கள் சொன்னவர். ஐயாவை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஐயாவை நினைச்சாலே அது மேலே பிள்ளரிக்குதியா. அந்த மாதிரி அவர் தெய்வீக தலைவர்னு சொல்லுவாங்க. சாதாரண மனிதர் அவதாரம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பிறந்த மாவட்டத்தில் இன்னொரு பெருமை என்னென்னா, அவர் பிறந்த மாவட்டம் கடலாடியிலேருந்து அவர் பிறந்த ஊர் ஒரு 25 கிலோமீட்டர் தான். இந்த ஊரில் பிறந்திருக்கேன், எங்கள் குடும்பம் பிறந்திருக்கனாலே நாங்கள் கொடுத்து வச்சவங்க. உண்மையிலே அவருடைய ஆசீர்வாதம் பெற்றவங்க தான் நான் நினைக்கிறேன். அப்பேற்பட்ட மகான் அவர். ஏன்னா அவர் இன்னைக்கு உள்ள கம்யூனிச கொள்கையை அவர் வாழ்ந்த காலத்திலே சொல்லிட்டார். உழுதவனுக்கே நிலம் சொந்தம் அப்படின்னு சொன்னக்கூடிய ஒரு உத்தம தலைவர். அது மட்டும் தன்னுடைய பூர்வீக சொத்துக்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்காக கொடுத்துக்கணும். அதாவது சில மனிதர்கள் தான் தெய்வம் மனித ரூபத்தில் பிறப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதில் காவல் தெய்வங்கிறது இந்த முனிசாமி, ஐயனார், கற்பனசாமி இவங்கெல்லாம் 6000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதனாக பிறந்து ஊருக்கு எல்லையில் போய் காவல் கத்தாங்க. அதனால தான் காவல் தெய்வம். அதே மாதிரி இந்த ஒரு உலகத்துக்கு ஒரு உத்தம தலைவர் பார்த்துக்காரு மேலாம் புல்லரிக்குது. 20 வயசில் நான் முனீஸ்வரன் சொன்னாலே ஆட்டம் போடுவேன். இப்போ ஐயா பேரை சொன்னோன்னே ஆட்டமாக உடம்பு புல்லரிக்குது. ரொம்ப நன்றி. கடலாடி தமிழுக்காக தேவர் ஐயாவை பற்றி நீங்கள் பேசுனதுக்காக கடலாடி தமிழின் மூலமாக நான் நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றியா. மிக்க நன்றி. கடலாடி தமிழுக்காக கடலாடி ஏபிஎம் முருகன்.